குட் மார்னிங் எவ்ரிவன், நான் ஜீவன் பேசுகிறேன் குட்பில்லேருந்து. இன்றைக்கி முக்கியமான ஸ்டாக்ஸ் பார்க்கலாம், அது எப்படி இம்பேக்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். 2100 கோடி செலவு பண்ணி 3 வருஷத்துக்குள்ளாடி ஏஷியன் பெயிண்ட்ஸ் அவங்க பெயிண்ட்டுக்கு தேவையான சில கெமிக்கல்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற பிளான்ட்டை வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான இடத்தையும் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸோட டெய்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ 50, 100 and 200 SMA வந்து ஒரு நெகட்டிவ் சைன் தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கி வந்து 250 SMA வந்து ஒரு நெகட்டிவ் பியரிஷ் சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டவுன்ஃபால் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதோட ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு. ஸ்டில் நெகட்டிவில் 1% நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆர்எஸ்ஐயில் பார்த்தோம்னால ஆர்எஸ்ஐயில் எந்த ஒரு டைவர்ஜன்ஸும் காமிக்கலை. அண்ட் சப்போர்ட் சோன்ஸ் வந்து 3033 இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் லோ அப்படின்னு பார்த்தோன்னா 2500 அந்த ப்ரைஸ் லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸை முடிச்சுட்டு திரும்ப ஒரு டவுன் ட்ரெண்டு வர்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். விப்ரோ அவங்க கம்பெனிக்கு புதுசாக ஒரு சிஎஃப்ஓவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அமெரிக்கன் ஸ்ட்ராட்டஜிக் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இப்போ விப்ரோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். விப்ரோட டெய்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ 50, 100 and 200 SMA ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுத்துட்ருக்கு. ஸோ ஒரு 5 days முன்னாடி அது ஒரு கேப் டவுன் ஓப்பனாக இருக்குது 7%. அதுலேருந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ் மாதிரி இருக்குது. அண்ட் சப்போர்ட் வந்து 377-73 அந்த ப்ரைஸில் உள்ள ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதில் அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது இன்னும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இன்னும் அது டவுன்வர்ட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சுஸ்லான் எனர்ஜியோட 1200 crore ரைட்ஸ் இஷ்யூ வந்து அக்டோபர் 11th லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரைட்ஸ் இஷ்யூவை வந்து 1.8 times அதிகமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இப்போ சுஸ்லான் எனர்ஜியோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சுஸ்லான் எனர்ஜியோட ரைட்ஸ் இஷ்யூ வந்து அக்டோபர் 11th வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 3 days டவுன் ட்ரெண்டில் இருந்துச்சு. அண்ட் ஒரு வெட்ஜ் டைப் பேட்டர்ன் ஃபார்மாக இருந்துச்சு. அந்த வெட்ஜ் டைப் பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி 50, 100 and 200 SMA எல்லாமே வந்து இப்போ ஒரு சப்போர்ட் சோன் மாதிரி ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி 1.12% நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டில் அது 650 வரைக்கும் வந்துட்டு அதுலேருந்து நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு 960 வரைக்கும். இப்போ 8.85 அந்த ப்ரைஸ் லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே டைமில் லாஸ்ட் 3 days வந்து வால்யூம்லேயும் பயங்கரமான ஒரு சேஞ்ச் தெரியுது. ஸோ இன்னும் ஒரு 2 days கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு இது அப் மூவ் வந்து கன்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கெயில் இந்தியா ஒரு ஸ்வாப் டெண்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா 2 கார்கோ கண்டெய்னர்ஸை வந்து அவங்க யூஎஸ் போர்ட்டில் வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூஎஸ் போர்ட்டில் இருக்கிற 2 கார்கோ கண்டெய்னர்ஸ் கெயிலுக்கு சொந்தமான போர்ட்டில் வந்து டெலிவர் பண்ணுறதா அக்ரிமெண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து கெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி அவங்க செபிக்கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அதே டைமில் டிசம்பர் 15th மற்றும் ஜனவரி 10th அடுத்தடுத்த கண்டெய்னர் வரும் அப்படின்னு சொல்லி கெயில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கெயிலோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கெயில் இந்தியாவோட டெய்லி சார்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நேற்றுக்கு வந்து 3.12% பாசிட்டிவாக க்ளோஸாக இருக்குது. அதே டைம் இன்றைக்கி வந்து 0.14% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பட் 50, 100 and 200 SMA ஒரு நெகட்டிவ் சிக்னல் கொடுத்துட்ருக்கு. பிவட்லேயும் ஸ்லைட்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. டைரக்ட் சப்போர்ட் சோன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 82ல் இருக்குது. அண்ட் ப்ரீவியஸ் லோவும் 83 அந்த ப்ரைஸ் லெவலில் தான் இருக்குது. அதே டைமில் இப்போ வால்யூம்லேயும் ஸ்லைட்டாக ஒரு இன்க்ரீஸ் தெரியுது. அண்ட் இன்றைக்கும் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு 2 days கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் 92 ப்ரைஸ் லெவலும் அதுக்கப்புறம் 98 ப்ரைஸ் லெவலும் வரதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது.